சிங்கூஸ் வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹெட் ஓவர் ஹீல்ஸ்ல எபிசோட் நம்பர் 23 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாங்சு ஹீரோயினோட உடம்புல இருந்து நான் இங்க இருந்திருக்கவே கூடாது, ஹீரோயின் தான் இங்க இருந்திருக்கணும்னு ஏங்கி அழுதுருப்பாங்க. இதை ஹீரோக்கு பார்க்கும்போது கொஞ்சம் பாவமா இருக்கா. அதனால பாங்சு கிட்ட உள்ள போயிட்டு ஹீரோயின் எங்க, உண்மையான ஹீரோயின் எங்க, அவளை நான் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்கறதுக்கு பாங்சுவும் நைட் ஆஃப் கோஸ்டாஸ் நைட் டைம்ல 1:30ல இருந்து 3:30க்குள்ளாடி அவளை கூப்பிடு, அப்படித்தானே முன்னாடி உன்கிட்ட அவ பேசினா, அதே மாதிரி நீ அவளை கூப்பிட்டு பேசுன்னு. சோ ஹீரோ அதை நம்பி போயிட்டு 1:30க்கு கரெக்டா மெழுகுவர்த்தியை எடுத்துட்டு வராங்க. ஹீரோயினை எழுப்புறாங்க. ஹீரோயின் எழும்பு, நான் தான் ஹீரோ வந்திருக்கேன், எழும்பு அப்படின்றாங்க. ஹீரோயினும் கண்ணு முழிக்கிறாங்க. முழிச்சு ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. ஹீரோவும் ஹீரோயின்னு கூப்பிட்டோடனே ஹீரோயினும் ஹீரோ அப்படின்றாங்களா. உடனே ஹீரோவும் ஹீரோயின் நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ பாங்சு சிரிச்சுட்டே ஏய் நம்பிட்டியா, ஹீரோயின் நான் தான் ஹீரோ வந்திருக்கேன், எழும்பு அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோக்கு செம்ம காண்ட் ஆயிடுச்சு. வெளியில போயிட்டு இந்த பாங்சுவை என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்றாங்களா. ஜீஹோவும் என்னடா ஆச்சுன்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் இந்த பாங்சுவை எனக்கு அடிச்சு கொல்லணும் போல இருக்கு, ஆனா அவன் ஹீரோயினோட உடம்புல இருக்கான், என்னால எதுவுமே பண்ண முடியல இவன அப்படின்னு சொல்லிட்டு படுத்து உறங்கிடுறாங்க. பாவம் ஜீஹோக்கு தான் ஒண்ணுமே தெரியல. எங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஹீரோ ஹீரோயின் ஜீஹோ 3 பேருமே முடிச்சாச்சா. அப்பவுமே பாங்சு ஹீரோவை கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. ஏய் ஹீரோயின் எழும்பு எழும்பு, நான் தான் பாங்சு வந்திருக்கேன் அப்படின்னு செல்ல குரல்ல எல்லாம் பேசி கிண்டல் பண்றாங்களா. ஹீரோவுக்கு ரொம்ப காண்டாயிடுச்சு. இப்ப சாப்பிடும்போது ஜீகோ சொல்றாங்க நீ விளையாடும் போது பார்த்து விளையாடுது, ஹீரோ கோவமா இருந்தான்னு வச்சுக்கோவேன் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்றது அவனுக்கே தெரியாதுன்னு, அவரை நான் கோவப்படுத்தி தான் பார்க்கணும் அப்படின்னு பாங்சு சொல்றதுக்கு ஜீகோவும் இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலன்னு. பாங்சு ஒன்னும் சொல்ல தெரியல அப்படின்னா இதை வாயில போட்டு சாப்பிடு அப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோ வர கதவை திறந்துட்டு உள்ள வராங்களா. மறுபடியும் பாங்சு போயிட்டு ஏய் செல்லக்குட்டி இன்னைக்கு நாளெல்லாம் நல்லா போச்சா, என்கிட்ட வந்து சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு மறுபடியும் தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜீஹோவும் இவன் திருந்தவே மாட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களா. அப்ப உள்ள போகக்கூடிய பாங்சு ஹீரோ கிட்ட நம்ம வேணா இன்னைக்கும் ட்ரை பண்ணலாமா, இன்னைக்கு நைட்டும் நீ வந்து ஹீரோயினை கூப்பிடுறியான்னு கேட்ட உடனே ஹீரோக்கு கோவம் வந்துருச்சு. பாங்சு பிடிச்சு தள்ளி விடுறாங்க. லைட் ஆஃப் ஆயிடுச்சு. என்கிட்ட விளையாடாத அப்படின்றாங்க. விளையாடினா என்ன பண்ணுவேன்னு கேட்கறதுக்கு என்னோட பொறுமையை சோதிக்காத லைட்டை போட்டு திட்டிட்டு நிக்கிறாங்களா. அப்ப ஜீஹோ கதவை திறந்து உள்ள வந்துட்டாங்க. சோ ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிட்டு ஹீரோ கிட்ட பேசுறாங்க. இவங்க 2 பேருமே விளையாடுறதுக்காக தான் போயிருக்காங்க. ஒரு குளோனிங் மிஷின்ல நின்னுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ஜீஹோ சொல்றாங்க பாங்சு சின்ன பையன், அவன் ரொம்ப சின்ன பையன், நீ வளர்ந்துட்ட, சோ அவன் கிட்ட நீ பார்த்து பத்திரமா நடந்துக்கணும்னு. ஹீரோவும் எனக்கும் தெரியும், ஆனா ஹீரோயினோட விஷயத்துல அவன் விளையாடிட்டு இருக்கான்னு. ஜீஹோவும் ஆனா அவன் அழுதான் தானே, நீ அவன் அழுததை பார்த்து தானே, அவனுக்குமே நம்மள மாதிரி ஹீரோயின் இந்த உலகத்துல வந்து நார்மலா வாழணும் அப்படின்ற ஆசை இருக்கு, ஆனா அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, என்னவா இருந்தாலும் அவன் ஒரு சின்ன பையன், அவனோட மூளை அவ்வளவுதான் வேலை செய்யும், சோ நீ அதை மறந்துடாத, அவன்கிட்ட போய் சாரி கேளு அப்படின்னு ஒரு பொம்மையை எடுக்கிறாங்க. இந்த பொம்மைக்கு போய் கொடுத்து சாரி கேளுன்னு சொல்றாங்களா. ஹீரோவும் அதே பொம்மையை தான் எடுத்து வச்சிருப்பாங்க. சரி நான் போயிட்டு அவன்கிட்ட சாரி கேட்கிறேன் அப்படின்னு அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடுறாங்க. ஜீஹோவும் சரி இந்த பொம்மையை அப்ப நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ரூம்குள்ள போகும்போது பாங்சு அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. லைட்டை போடாதுன்னு சொல்றாங்களா. சோ ஹீரோ லைட்டை போடாம பொம்மையை கொடுத்துட்டு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திட்டினதுக்கு சாரி அப்படின்றாங்க. பாங்சு அழுதுகிட்டே கேக்குறாங்க எனக்காக நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ண முடியுமான்னு. ஹீரோவும் என்னன்னு கேளுன்னு. அதுக்கு பாங்சுவும் எனக்காக நீ சாக முடியுமா, ஹீரோயினுக்கு பதிலா நீ செத்து போறியா, எனக்கு ஹீரோயின் சாகுறத பார்க்க முடியாது ப்ளீஸ் அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுபடி ஹீரோயின் கனவு காணுவாங்கல்ல, அந்த கனவுக்குள்ளாடி பாங்சு போகும்போதெல்லாம் ஹீரோயின் பேசுவாங்க, ஆனா ஹீரோ போகும்போது ஒளிஞ்சுப்பாங்க. சோ இப்ப பாங்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன மாதிரி நீ உள்ள போய் ஹீரோயினை தேடு, ஹீரோயின் அந்த கபோர்டுக்குள்ளதான் இருப்பா, நீ என்ன மாதிரி பேசின அப்படின்னா தான் அவ வெளியில வருவா, இல்லனா வரமாட்டா, அதனால நீ என்ன மாதிரி பேசுன்னு. சோ ஹீரோவும் போயிட்டு ஏய் பேயோட்டி வெளியில வா அப்படின்னு காலை வச்சு கபோர்ட மிதிக்கிறாங்க. ஹீரோயினும் மெதுவா எட்டி பார்த்துட்டு நான் உன்னை பார்த்த உடனே ஹீரோன்னு நினைச்சிட்டேன், அதனாலதான் வெளியில வரலன்னு. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒருவேளை ஹீரோவா இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்பேன்னு கேட்க நான் வெளியில வர மாட்டேன் ஒளிச்சே இருந்திருப்பேன்னு. ஏன்னு கேக்குறதுக்கு நான் அவனை கஷ்டப்படுத்திட கூடாதுல, அதனாலதானே. ஹீரோ எதுவுமே இதுக்கு பதில் சொல்லாம நின்னுட்டு இருக்காங்களா. ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு உனக்கு என்ன ஆச்சு, எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்ப, இன்னைக்கே பேசவே மாட்டேங்கிற பாங்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோவும் நான் தான் ஹீரோ, நான் உண்மையான ஹீரோயின் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. நீங்க இருக்க கூடாது அப்படின்னு அங்க இருந்து ஓட பாக்குறாங்க. ஆனா ஹீரோ நான் இங்கதான் இருப்பேன், நீ என்னை விட்டு ஓட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுமே அழுறாங்க. ஆக்சுவலி பாங்சு என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா என்னோட வெசல் இருக்குல்ல அது கிராக் ஆயிட்டு இருக்கு, இப்படியே நான் ஹீரோயினோட உடம்புல இருந்தேன் அப்படின்னா ஹீரோயின் செத்து போயிடுவா, அதனால என்னை எப்படியாச்சும் உன்னோட உடம்புக்கு மாத்திரு, நான் எத்தனையோ தடவை ஹீரோயினோட உடம்புல இருந்து வெளியில வரதுக்கு ட்ரை
பண்ணிட்டேன், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஹீரோயினுமே என்ன விட மாட்டேங்கிறா, அதனால தயவு செஞ்சு மறுபடியும் என்ன உன்னோட உடம்புக்குள்ள எடுத்துக்கோ அப்படின்னு கத்தி கதறி இருந்திருப்பாங்க, அழுதுருப்பாங்க. அதனாலதான் ஹீரோ இப்போ ஹீரோயினை பிடிச்சு உட்கார வச்சுட்டு, எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே இந்த கனவு என்னோடது கிடையாது உன்னோடது அப்படின்றது தெரியும், ஏன்னா 12th கிளாஸ்ல நானும் ஜீகவும் ஒரே கிளாஸ் படிக்கல, அதே மாதிரி அந்த டெஸ்க்ல இருக்குல்ல இந்த கபோர்ட்ல இருக்கக்கூடிய செடிகள் எதுவுமே ஒழுங்கா இருக்காது, ஏன்னா நாங்க தான் அதுக்கு ஒழுங்கா தண்ணியே ஊத்த மாட்டோமே, 12th அப்படின்றதுனால நாங்க ரொம்பவே பிஸியா இருந்தோம், அது மட்டும் இல்லாம நாங்க எல்லாருமே ரொம்ப பிஸியா இருந்தோம்னு ஹீரோயின் கவனமா ஹீரோ சொல்ற எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்களா. ஹீரோவும் இன்னும் உனக்கு நிறைய சொல்லணுமான்னு கேட்க ஹீரோயினும் ஆமான்றாங்க. உடனே ஹீரோவும் ஜீஹோ இருக்கான்ல வேற கிளாஸ்ல இருந்தாலும் எப்போ ஏதாச்சும் ஒரு புக்கை மறந்து வச்சுட்டு வந்துருமா, என்கிட்ட வந்து கேட்பான், நான் இல்ல அப்படின்னா என் டெஸ்க்ல இருந்து எடுத்துட்டு போமா. இனி ஒரு விஷயம் தெரியுமா, புலி டயானா ரெண்டு பேருமே வேற வேற கிளாஸ், டயானா தான் என்னோட கிளாஸா, சோ புலி எப்ப பார்த்தாலும் பிரேக் டைம்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து டயானா கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. டயானா நிறைய போட்டோஸ் வச்சு இதுல பேய் இருக்கு இதுல பேய் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது புலியும் ஆமா ஆமா எங்களாலையும் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சோ அது செம ஃபன்னா இருக்கும். அதுக்கப்புறமா டாப்பர் அவனோட ஃப்ரெண்ட் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்களே, எப்ப பார்த்தாலும் மார்க்ஸ பத்தி தான் கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. அவங்கள சப்போர்ட் பண்றதுக்காக ஹெய்ரி இருப்பா. ஹெய்ரி எப்பவுமே அவங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருந்துட்டு இருப்பா. நீங்க ரெண்டு பேரும் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ட்ரீட் வைப்பேன் அப்படின்னு அவங்கள எப்பவுமே என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பான்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினும் ரொம்ப நல்லது, எல்லாருமே நல்லபடியா இருந்திருக்காங்க, நீ எப்படி இருந்த அப்படின்னு கேட்க ஹீரோ எப்பவுமே ஹீரோயினுக்காக நிறைய பேய்களை அடிச்சு கொலை பண்ணி ஹீரோயின் எங்க இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணி இருந்திருப்பாங்கல்ல, அதெல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு நான் நல்லா தான் இருந்தேன்னு நான் நினைக்கிறேன். ஆமா நீ எப்படி இருந்த ஹீரோயின் ஒவ்வொரு தடவையுமே ஹீரோ எல்லாரையும் மிஸ் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நான் நல்லா தான் இருந்தேன் நானும் நினைக்கிறேன், நானும் நல்லா தான் இருந்தேன் அப்படின்னு ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பட்ட கஷ்டங்களை சொல்லாம ஃபீல் பண்றாங்க. அப்போ ஹீரோ மறுபடியும் ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு இது வரைக்கும் நான் உன்னை நிறையவே தனியா விட்டுட்டேன், ஆனா இதுக்கு மேல நான் உன்னை தனியா விட மாட்டேன் ஹீரோயின் அப்படின்னு ஹீரோயினோட கன்னத்தை பிடிச்சு சொல்றாங்களா. ஹீரோயினுக்கு அழுக வந்துருச்சு. அப்படியே ஹீரோயினை கிஸ் பண்றாங்க. அடுத்த செகண்டே ஹீரோயின் இந்த உலகத்துக்குள்ள வந்துட்டாங்க. பாங்ஸு ஹீரோவோட உடம்புக்குள்ள போயிட்டாங்க. ஹீரோயின் கண்ணு முழிச்ச உடனே பாங்ஸு எங்கன்னு கேட்ட உடனே அவன் எனக்குள்ள இருக்கான்னு, ஹீரோயினும் இல்ல அவன் உனக்குள்ள இருக்க கூடாது, திரும்ப அவனை என்கிட்ட கூடன்னு கேக்குறாங்களா. ஹீரோவும் இல்ல அவனை கஷ்டப்பட்டு நான் எனக்குள்ள எடுத்திருக்கேன், அதனால எனக்குள்ளே அவன் இருக்கட்டும், நீ இனி பண்ண வேண்டியது மூணு விஷயங்கள் தான், நல்லா உறங்கு, நல்லா சாப்பிடு, நல்லா சிரி, இந்த 3 தவிர நீ வேற எதுவுமே பண்ண வேண்டாம், என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு. ஹீரோயினும் என்ன பிளான்னு கேக்குறதுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது, பிளான் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா என்ன ரொம்ப டயர்ட், அதனால ரெண்டு பேருமே படுத்து தூங்கிட்டாங்க. இப்போ ஜீஹோ வீட்டுக்குள்ள வரானா, இந்த இடம் தான்ப்பா சொர்க்கம் மாதிரி இருக்கு, ஹீரோவோட இடமா இருந்தாலும் என்னோட இடம் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ரூம்குள்ள போய் பாக்குறாங்க. அப்போ ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்ப இவ்ளோ க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டே ஒரு நிமிஷம் அப்படின்னு ஹீரோயினோட ஃபேஸ பாக்குறாங்க. ஹீரோயின் திரும்பி வந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் ஜீஹோக்கு புரிஞ்சிருச்சு. அதனால ஜீஹோக்கு தலையும் புரியல வாலும் புரியல, ஹீரோயினுக்கு எல்லாத்தையுமே சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஜாலியா நிறைய விஷயங்களை சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப காலையில ஆயிடுச்சு. ஹீரோயின் கண்ணு முழிக்கிறாங்க. ஹீரோவும் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஹீரோயினும் எனக்கு இதுல எந்த ட்ரெஸ் போடுறது அப்படின்றதே தெரியல, இந்த ட்ரெஸ் எல்லாம் எப்படி போடணும்னே தெரியலன்னு. ஹீரோக்கு சிரிப்பு அடக்க முடியல. இதெல்லாம் பாங்ஸு வாங்குற ட்ரெஸ், இதெல்லாம் ஒண்ணு நீ போட வேண்டிய அவசியம் கிடையாது, நான் என்னோட ட்ரெஸ்ஸை கொடுக்குறேன் அதை போட்டுக்கோன்னு ஹீரோயினும் சிரிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியில வராங்க. ஜீஹோவை பார்த்தோன்னே ஹாய் ஜீஹோ அப்படின்றாங்களா. ஜீஹோவும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு. ஹீரோயினும் நான் தான் ஹீரோயின், நான் திரும்ப வந்துட்டேன்னு. ஜீஹோவும் எனக்கு தெரியும் நீ நடக்கிற நடையிலேயே என்னால ஒண்ணு கண்டுபிடிக்க முடியும்னு. ஹீரோயினுக்கு என்ன சொல்றது அப்படின்றதே தெரியல. ஜீஹோ சமைச்சு வச்சது எல்லாத்தையும் பார்த்துட்டு இதெல்லாம் எனக்காவான்னு கேட்க ஆமா வேற யாருக்காக சாப்பிடு அப்படின்னு 3 பேருமே சேர்ந்து உட்காந்து ரொம்ப ஜாலியா சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா ஜீஹோ அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ போயிட்டு என்னடா என்ன கிளம்பிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஜீஹோவும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லவோட எண்டிங், நான் இங்க இருந்து இப்ப கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு ஹீரோக்கு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா என்ன போக முடியல, ஏண்டா எனக்கு நெஞ்சு வலிக்குது, இங்க இருந்து என்னால போகும்போது வலியோட தான் போக முடியும் போலே அப்படின்னு ஹீரோயினை லவ் பண்ண தன்னோட ஃபர்ஸ்ட் லவ் விட்டுட்டு போறதுக்கு முடிவு பண்ணி கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வெளியில வந்து உட்காந்து ரசிச்சுட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோ சொல்றாங்க வெயில் ரொம்ப கஷ்டமா இருக்கலான்னு. ஹீரோயினும் ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஹீரோவோட தோள்லே சாஞ்சு அப்படியே தூங்கிட்டாங்க. சோ ஹீரோ ஹீரோயினை உள்ள கொண்டு போய் படுக்க வச்சுட்டு அவங்களோட பர்ஸ்ல இருந்து ரிங் எடுக்கிறாங்க, பாங்ஸோட ரிங். அதுக்கப்புறமா ஹீரோயினோட பக்கத்துல போயிருந்து ஹீரோயினுக்கு கிஸ் கொடுத்துட்டு ஹீரோயினுக்கு தட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல யுவான்ஹுவா உள்ள வரா. நீ ஹீரோயினை இப்படியே பார்த்துட்டு இருந்தனா உன்னால இவளை விட்டுட்டு வர முடியாதுன்னு. ஹீரோவும் திரும்பி யுவான்ஹுவாவை பாக்குறாங்க. அப்ப யுவான்ஹுவா சொல்றாங்க இவளோட உடம்புக்குள்ளாடி ஈவில் ஸ்பிரிட்டை நிறைய நாள் வச்சுட்டு இருந்தால, அதனாலதான் அவ ரொம்ப வீக்கா இருக்கா, சோ கவலைப்படாத, அவ நிறைய நேரம் தூங்குவா ஆனா சரியாயிடுவான்னு. ஹீரோவும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இல்ல அப்படின்னு கேக்குறதுக்கு யுவான்ஹுவாவும் எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. ஆக்சுவலி பாங்ஸு ஹீரோ கிட்ட பிளான் எல்லாம் பேசியிருப்பாங்கல்ல, அதுக்கப்புறமா ஹீரோ யுவான்ஹுவாவுக்கு கால் பண்ணிருப்பாங்க. நான் பாங்ஸுவை
பார்த்தேன், அவனை மறுபடியும் என்னோட உடம்புக்குள்ள எடுத்துக்கிட்டேன்னு. யுவான்ஹுவாவும் ரொம்ப நல்லது, ஆனா இதனால நீ சாக வேண்டியது இருக்கும், உனக்கு தெரியுமான்னு கேட்கறதுக்கு ஹீரோவும் நல்லாவே தெரியும், அதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லா ரிச்சுவல்ஸ்க்குமே ஓகே சொல்லியிருப்பாங்க. அதனால தான் யுவான்ஹுவா இப்ப ஹீரோவை தேடி வந்திருப்பாங்க. இப்போ யுவான்ஹுவா பண்ண வேண்டிய நிறைய சடங்குகளை பண்ணிட்டு உப்பெல்லாம் தூவிட்டு ஒரு லெட்டரை ஹீரோயினுக்காக விட்டுட்டு வா போகலாம் அப்படின்னு அங்க இருந்து போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ நின்னு கண்ணாடிய பாக்குறாங்களா, அந்த கண்ணாடியில பாங்சு போ, எல்லாத்துக்கும் டைம் வந்துருச்சு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோவுமே அங்க இருந்து போறாங்க. இப்போ ரெண்டு பேருமே காட்டுக்குள்ள பாதி வழி வரைக்கும் கார்லயே போயாச்சு. ஹீரோ சொல்றாங்க இதுக்கு மேல நம்ம நடந்துதான் போகணும்னு. யுவான்ஹுவாவும் உனக்கு கியூரியஸாவே இல்லையா, இதை தவிர வேற ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னு உனக்கு தோணவே இல்லையான்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் ஹீரோயினாலே கண்டுபிடிக்க முடியல, வேற ஏதாவது வழி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவ பாங்சுவ சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சிருக்க மாட்டாளா, அதனால இதை தவிர வேற வழி இல்ல அப்படின்றது எனக்கு தெரியும்னு. யுவான்ஹுவாவும் நான் இது வரைக்கும் உன்கிட்ட என்னைக்காவது சாரி சொல்லியிருக்கேனான்னு கேட்க இல்ல அந்த மாதிரிலாம் நீ சொன்னது கிடையாதுன்னு. உடனே யுவான்ஹுவாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் உன்னோட சாவு வலி இல்லாம இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஒரு மந்திர வார்த்தை எடுத்து ஹீரோட ஃபேஸ்ல ஒட்டுறாங்க. அடுத்த செகண்டே உள்ள இருக்கக்கூடிய பாங்சு வெளியில வந்துட்டாங்க. ஹீரோ உள்ள போயிட்டாங்க. இப்ப பாங்சு கேக்குறாங்க நான் மட்டும் தான் சாகணுமா, இது சரியே கிடையாது, நான் தனியா சாகணுமான்னு கேக்குறதுக்கு யுவான்ஹுவாவும் யார் சொன்னா நீ தனியா சாக போறேன்னு. பாங்சுக்கு செம ஷாக் ஆகுது. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மறுபடியும் கனவுக்குள்ள போயிட்டாங்க. இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே முடியறது வரைக்கும் ஹீரோயினை கனவுக்குள்ளே வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக தான் யுவான்ஹுவா மந்திரங்களை போட்டுட்டு போயிருப்பாங்க. ஹீரோயினும் நான் எதுக்காக இங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஃப்ளவர் மாஸ்டர் ஓடி வராங்க ஹீரோயினோட வீட்டுக்கு. ஏய் யுவான்ஹுவா எங்கடி இருக்கன்னு அசிஸ்டன்டும் யுவான்ஹுவா இங்க இல்ல, என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி பயந்து ஓடி வரீங்கன்னு கேக்குறதுக்கு ஃப்ளவர் மாஸ்டரும் எனக்கு யுவான்ஹுவா இவ்வளவு நாள் நான் உங்களை தொந்தரவு பண்றதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு $10,000 மில்லியன் என்னோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கா. நான் அவளுக்கு எவ்வளவோ கால் பண்ணிட்டேன், மெசேஜ் பண்ணிட்டேன், ஆனா அவ என்னோட காலுக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லைன்னு. அசிஸ்டன்டும் அப்படியா யுவான்ஹுவா இங்க வரவே இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா எப்படி ஃப்ளவர் மாஸ்டருக்கு $100 மில்லியன் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சோ அதே மாதிரி இவங்களுக்கும் வந்திருக்கும். எனக்கும் யுவான்ஹுவா நிறைய காசு அனுப்பி வச்சிருக்கா அப்படின்னா அவ வேற ஏதோ பிளான் பண்ணிட்டாளா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் பாங்சு யுவான்ஹுவா கிட்ட என் கூட சேர்ந்து நீயும் சாகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டியா, இதை தவிர வேற வழி இல்லையான்னு கேக்குறதுக்கு யுவான்ஹுவா சொல்றா தீய சக்தியை இங்க இருந்து விரட்டுறதுக்காக பண்ணக்கூடிய பிரேயர் வந்துட்டு ரொம்பவே ஆபத்தானது, கண்டிப்பா எனக்கும் சாவதான் கிடைக்கும் அப்படின்றது எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும்னு. பாங்சு ஒரு மாதிரியாய் நிக்கிறாங்களா. யுவான்ஹுவாவும் என்னாச்சும் உனக்கு பயமா இருக்கா அப்படின்னு கேக்குறதுக்கு பாங்சுவும் நான் தனியா போவேனா, நான் நரகத்துக்கு போவேனா அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்த செகண்டே யுவான்ஹுவா அவங்க கையில வச்சிருக்க ரெட் கலர் நூலை கொண்டு வந்து பாங்சோட கையில கட்டிட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத, நீங்க எங்க போனாலுமே அங்க நானும் உனக்கு துணையா வருவேன், சோ நீ தனியா இருக்க மாட்டேன்னு. பாங்சுவும் சரி அப்படின்னு எல்லா ரிச்சுவல்ஸையுமே பண்ண சொல்லிடுறாங்க. இப்ப வெளியில இருந்து ஃப்ளவர் மாஸ்டர் கதவை தட்டிட்டு இருக்காங்க. ஏய் யுவான்ஹுவா இதை தவிர வேற ஏதாவது வழி நமக்கு இருக்கும், தயவு செஞ்சு கதவை தர அப்படின்றாங்களா. யுவான்ஹுவாவும் நம்மளால நிம்மதியா இந்த ரிச்சுவலை பண்ணி முடிக்க முடியாது போல இருக்கு, இவங்க எல்லாரும் வந்து கெடுத்து விட்டுருவாங்க போல இருக்கேன்னு. பாங்சும் இதை தவிர வேற எந்த வழியுமே நமக்கு கிடையாதுலான்னு கேட்கறதுக்கு யுவான்ஹுவாவும் இல்லைன்னு சொல்றாங்க. அடுத்த செகண்டே நீ உன் கூட இருக்கிறது கெட்ட சக்தி அப்படின்றத மறந்துட்டேன்னு நினைக்கிறேன்னு கையில ஒரு கத்தியை வச்சு கீச்சிட்டு அந்த ரத்தத்தை வச்சு டோர்ல 2 எக்ஸ் மார்க் போடுறாங்க. அந்த எக்ஸ் மார்க்கை தொட்ட உடனே ஃப்ளவர் மாஸ்டரோட கை நெருப்பு மாதிரி எரியுது. சோ அசிஸ்டனும் என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு ஃப்ளவர் மாஸ்டரும் நம்ம அவனுக்கு மேட்ச் கிடையாது, நம்மளால இந்த கதவை திறக்க முடியாது, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு. அசிஸ்டனும் தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க, இப்படியே விட்டுறாதீங்க, அவங்கள நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னதுனால ஃப்ளவர் மாஸ்டரும் சரி ஓகே அப்படின்னு எல்லார்கிட்டயுமே ஒரு சடங்குக்கு ரெடி ஆகுங்கன்னு சொல்றாங்க. உள்ள யுவான்ஹுவா ஒவ்வொரு நூலையா கட் பண்ண அவளுக்கும் ரத்த வாந்தி வருது, அதே மாதிரி பாங்சுக்குமே ரத்த வாந்தி வருது. ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமா வலிய அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க. வெளியில ஃப்ளவர் மாஸ்டர் ஒரு வெள்ளை கலர் துணி எடுத்து அதுல ஒரு பொம்மையை வச்சு குட்டி வாழை வச்சு எப்படியாச்சும் அந்த துணியை கட் பண்ணிட்டு 2 துண்டா கட் பண்ணோம் அப்படின்னா கதவை உடைச்சிட்டு உள்ள போயிடலாம், அதுக்கான மந்திரங்களை சொல்லி மேலம் அடிச்சு பிரேயர் பண்ணிக்கிட்டே போறாங்க. உள்ள யுவான்ஹுவா பாங்சு 2 பேருமே கதறிக்கிட்டு இருக்காங்க. அவங்களால வலியை தாங்கவே முடியல, இருந்தாலும் பொறுத்துக்கிட்டு அந்த சடங்குகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு தூக்கத்துல இருந்து வெளியில வரவே இல்லை. அதே நேரத்துல நம்ம ஹீரோ இருக்காங்கல்ல மறுபடியும் காட்டுக்குள்ள போறாங்க. அந்த 2 பசங்களையுமே பாக்குறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட கனவுல ஹீரோயினும் நான் அம்மா கிட்ட என்ன சொன்னேன், 4 வருஷம் நான் காலேஜுக்கு போகணும், அதுதான் என்னோட எய்ம். அதுக்கப்புறமா அம்மா என்ன சொன்னாங்க, 4 வருஷம் காலேஜுக்கு போய் படிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுவேன், இந்த பேயோட்டுற வேலையை தானே செய்வேன்னு கிண்டல் அடிச்சிருப்பாங்கல்ல. ஆமா என்ன நான் ஒரு பேயோட்டி, நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோயின் மறுபடியும் கண்ணு முழிச்சிடுறாங்க. அவங்களோட உடம்புக்குள்ள வந்துட்டாங்க. அப்பதான் பக்கத்துல இருந்து லெட்டர் எடுத்து பாக்குறாங்க. அதுல
யுவான் ஹோ என்ன எழுதி வச்சிருப்பா அப்படின்னா, நீ கண்ணு முழிக்கும் போது எல்லாமே முடிஞ்சிருக்கும், இப்ப எல்லாமே சரியாயிடுச்சு, ஆனா என்ன இதுக்கு மேல உன்கிட்ட கடவுள் இருக்க மாட்டாங்க, எனக்கும் என்னை விட்டு கடவுள் போகும்போது மனசு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு, ஆனாலும் நீ உன்னோட லைஃபை வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை எழுதி வச்சிருப்பாங்களா. ஹீரோயினுக்கு அதை படிச்ச உடனே ஒரு மாதிரி ஆகுது. கடவுள்கள் இருக்கக்கூடிய ரூம்க்கு போய் பாக்குறாங்க, எல்லா கடவுள்களோட கண்ணையுமே கட்டி வச்சிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு கடவுள்கள் என்கிட்ட திரும்பி வந்தாகணும் அப்படின்னு மெழுகுவர்த்தி ஏத்துறாங்க. என்னால அவங்களை காப்பாற்ற முடியும், ப்ளீஸ் என்கிட்ட திரும்பி வாங்க, என்னால அவங்களுக்கு காப்பாற்ற முடியும், இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும், கண்டிப்பா அவங்களை என்னால உயிரோடி வச்சிருக்க முடியும் அப்படின்னு அழுத புலம்புறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் யுவான் ஹுவா பாங்சு ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ பாங்சு கேக்குறாங்க, இந்த அளவு இது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. யுவான் ஹோவும் பின்ன என்ன ஈவல் ஸ்பிரிட்க்கு நல்ல சாவு கிடைக்கும் நீ நினைச்சியா, இந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் நீ அனுபவிச்சுதான் ஆகணும், வாயை மூடிட்டு சீக்கிரமா இது முடிஞ்சிரும் அப்படின்னு ஒன்னொன்னையா கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல காட்டுக்குள்ளாடி நம்ம ஹீரோ இருப்பாங்கல்ல, அவங்க அந்த ரெண்டு பசங்களையும் பார்த்துட்டு பக்கத்துல போக போறாங்களா. அப்ப அந்த ரெண்டு பசங்களும் துப்பாக்கியை ஹீரோவை பார்த்து நீட்டுறாங்க. அப்ப ஹீரோவும் இது எதுவுமே உண்மை கிடையாது, உங்களால என்ன ஷூட் பண்ண முடியாது, இது எல்லாமே இல்யூஷன், உனக்கு இந்த பையனோட நேம் தெரியுமா அப்படின்னு கட்டையா இருக்க பையன் நெட்டையா இருக்கக்கூடிய பையனோட நேம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா இவங்க இப்படி கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த நெட்டையா இருக்க பையன் இருக்கான்ல, அவன் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போக ஆரம்பிக்கிறான். ஃப்ளவர் மாஸ்டர் ரிச்சுவல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இது பத்தாது இன்னும் ஸ்ட்ராங்கா அடிக்கலாம் அப்படின்னு நிறைய மேளத்தை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏங்கி அழுது என்கிட்ட திரும்ப வாங்க அப்படின்னு கடவுள்களை கூப்பிட்டதுனால கடவுள்கள் ஹீரோயின் கிட்ட போறாங்க. ஹீரோயினோட அம்மாவுமே ஹீரோயின் கிட்ட போயிருப்பாங்க. ஹீரோயினுக்கு அவங்க எல்லாரையும் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடும். இந்த பக்கம் ஃப்ளவர் மாஸ்டர் கதவை தர யுவான் ஹுவா ப்ளீஸ் யுவான் ஹுவா அப்படின்னு கெஞ்சி கேக்குறாங்க. ஏன்னா பாதிக்கு மேல ஃப்ளவர் மாஸ்டரால அந்த துணியை கிழிக்க முடியலையா. அந்த நேரத்துல அசிஸ்டன்டும் ஃப்ளவர் மாஸ்டர் அங்க பாருங்கன்னு காட்டுறாங்க. ஃப்ளவர் மாஸ்டர் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் கூடவே ஹீரோயினோட அம்மா வந்திருப்பாங்க. ஹீரோயினோட அம்மா எதுக்காக நீ லேட்டா வந்து, இங்க எல்லாமே முடிஞ்சிரும் போது இருக்கு தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பார்த்து சிரிக்கிறாங்களா. அசிஸ்டன்டும் அங்க ஹீரோயின் மட்டும் தானே தனியா நிக்கிறா அப்படின்னு கேக்குறதுக்கு இல்ல ஹீரோயினோட அம்மாவும் அங்கதான் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அசிஸ்டண்டால ஹீரோயினோட அம்மா ஆவிகளை பார்க்க முடியாது. இப்ப ஹீரோயினும் டைம் ஆயிடுச்சு, நம்ம இதை லேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு அந்த துணியை கையில வச்சிருக்கக்கூடிய வாள் எடுத்து ரெண்டா கிழிச்சு டோரை ஓபன் பண்ணிடுறாங்க. யுவான் ஹுவாவுக்கு ஹீரோயின் மறுபடியும் பவரோட உள்ள வந்ததை பார்த்தோன்னே ஷாக்கிங்கா இருக்கு. ஹீரோயின் நேரா வராங்க, ரெட் கலர் நூலை அறுத்து விடுறாங்க. யுவான் ஹுவாவை அசிஸ்டன்டும் ஃப்ளவர் மாஸ்டரும் அங்க இருந்து கூட்டிட்டு வெளியில போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் பாங்சோ திரும்பி பார்த்து, பாங்சோ இது எல்லாமே முடிஞ்சிடல, எனக்கு தேவையானது உன்னோட நேம் மட்டும்தான், உன்னோட உண்மையான நேம் என்ன அப்படின்றத நீ ஞாபகப்படுத்தி பாரு, இந்த எல்லா பிரச்சனைக்கும் அதுதான் ஒரே ஒரு சொல்யூஷன். அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த ரெண்டு பசங்கள்ல ஒரு பையன்கிட்ட சொல்றாங்க, இங்க இருக்கிறது நீ மட்டும்தான், தனியா இருக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்திருந்திருக்கோம்ல, நீ ரொம்பவே பயந்து போயிருப்பல்ல அப்படின்னு. அப்பதான் கூட நெட்டையானால அந்த பையன் மறைஞ்சு போயிடுறான். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இந்த பையன் அவனோட கையில அம்மாவோட ரிங்க வச்சுட்டு உடம்புல அடிபட்டு ரத்தம் சிந்திட்டு இருப்பான். அந்த நேரத்துல இவனை சுத்தி யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, ரொம்ப தனிமையா இருந்திருக்கும். அதனால அவனோட இல்யூஷன்லயே அவனா ஒரு ஆளை உருவாக்கி அவங்க கிட்ட தன்னோட அம்மாவோட ரிங்க கொடுத்து புது ஃப்ரெண்டை கிரியேட் பண்ணிக்கிட்ட மாதிரி இமேஜினேஷன் தான் பண்ணியிருப்பான். ஸோ இங்க இருந்தது ஒரே ஒரு ஆள் தான், பாங்சு தான் அங்க இருந்தது. பாங்சோட அம்மாவோட ரிங் தான் பாங்சு கையில வச்சிருந்தது. இது எல்லாத்தையுமே ஹீரோ ரியலைஸ் பண்ணதுனால, நீ தனியா இல்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உண்மையான ஒரு ஆளு, என்னோட நேம் ஹீரோ, நீ தனியா இல்ல அப்படின்னு பாங்சுவை ஹக் பண்ணிட்டு, எனக்கு தெரியும் உன்னோட நேம் பாங்சு கிடையாதுன்னு, உன்னோட நேம் என்னன்னு கேக்குறாங்க. அந்த பையன் ஏதோ ஒரு நேம சொல்றாங்க. இந்த பக்கம் பாங்சு ஹீரோயினை திரும்பி பார்த்து, என்னோட நேம் யாபு அப்படின்றாங்க. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு டவுட் வந்துருச்சு. ஏன்னா பாங்சு என்ன சொல்லியிருப்பாங்க, என் கூட கட்டையா ஒரு பையன் இருந்தா அவனோட நேம் தான் யாபு அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. சோ ஹீரோயின் ஷாக் ஆகி பாங்சுவை பாக்குறாங்களா. அப்போ பாங்சு சொல்றாங்க, என்னோட நேம் தான் யாங்பு. ஒரு விஷயத்த நம்ம மறந்து போயிட்டோம் அப்படின்னா நம்மளால அதை தேடி கண்டுபிடிக்க முடியும். ஆனா நம்ம கண்ணு முன்னாடியே இருந்துச்சு அப்படின்னா அதை எங்கேயுமே தேடி நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி தான் என்னோட நேம் தான் யான்பு, ஆனா அதை விட்டுட்டு நம்ம வேற எல்லா இடத்துலயுமே என்னோட நேம தேடி அலைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அந்த கல்வெட்டை காமிக்கிறாங்க. அந்த பையனோட நேம் யாங்பு தான், பாங்சு தான் யாங்பு தான் அவனோட அம்மாவோட ரிங்க அவனே கையில வச்சுக்கிட்டது. ஹீரோயினும் உன்னோட நேம் ரொம்ப அழகா இருக்கு, சன்ஷைன் மாதிரி பிரகாசமானது, அதுதான் உன்னோட நேம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வா ரிச்சுவல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ரிச்சுவல்ஸா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ
பாங்ஸு ஒரு விஷயத்த என்னால பாங்ஸு அப்படின்றத விட்டுட்டு யாங் மூன் சொல்ல முடியல, அதனால பாங்ஸுனே சொல்றேன். ஸோ பாங்ஸு ஹீரோயின் கிட்ட என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, கடைசியா ஒரு தடவை நான் உன்னை ஹக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹீரோயினும் கொஞ்சம் கூட யோசிக்காம போயிட்டு ஹக் பண்றாங்க. அப்ப பாங்ஸு சொல்றாங்க, எப்பவுமே நீ என்ன உனக்கு பின்னாடி நடந்து வர சொல்லுவ, ஒவ்வொரு தடவையுமே நான் பின்னாடி நடந்து வரும்போது இந்த குட்டியோண்டு ஷோல்டர்ல எவ்வளவு பெரிய வெயிட் நீ தாங்கிட்டு இருக்க, அதை நானும் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்திருக்கேன். அதனாலதான் இப்ப என்னால கடைசியா அது முடியும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன், ஆனா குட் பை அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் ஏங்க அழுறாங்களா, பாங்ஸோ இப்படியே நீ அழுதுட்டு இருந்தா அப்படின்னா என்னால எப்படி போக முடியும், குட் பை அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயினும் கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு குட் பை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாங்ஸு ஹீரோவோட உடம்புல இருந்து வெளியில வராங்க. ஹீரோயினோட நேம கூப்பிட்டோடனே ஹீரோயினுக்கு ஹீரோ திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால ஹக் பண்ணிட்டு ரெண்டு பேருமே ஏங்கி அழுதுருப்பாங்க. பாங்ஸோ அதை பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்போ ரிச்சுவல்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த ரிங்கை வச்சு எல்லா ரிச்சுவல்ஸையுமே முடிச்சிட்டாங்க. பாங்ஸோவே மறு உலகத்துக்கு போயாச்சு. இப்போ யுவான் ஹுவாவுக்கு அங்க என்ன வேலை, அதனால அவங்க இருந்து அவங்க அம்மாவை பார்த்து சிரிச்சுட்டே கிளம்பி போறாளா. அப்போ ஹீரோ நிறுத்திட்டு, ஒரு நிமிஷம் இரு, உன்னோட நேம் என்னன்னு சொல்லிட்டு போனு. யுவான் ஹுவாவும் என்னோட நேம் யுவான் ஹுவான்னு சொல்றாங்க. ஹீரோவும் இல்ல உனக்குன்னு ஒரு ரியல் நேம் இருக்கும், அதுதான் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு, அது தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்னு பக்கத்துல வந்து ஹீரோவை தொட போறாங்க. உடனே ஹீரோ தள்ளி போயிடுறாங்க. யுவான் ஹுவா சொல்றாங்க, நீ என்ன வெறுக்கிற அப்படின்றதுக்கு முக்கியமான எவிடன்ஸே உன்னோட உடம்பு இந்த மாதிரி ரெசிஸ்ட் பண்றதுதான். சோ நீ என்ன மன்னிக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணாத, உன்னால எப்ப முடியுமோ அப்ப நீ என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்களா. அப்போ ஒரு பட்டர்ஃப்ளை போயிட்டு யுவான் ஹுவாவோட ஷோல்டர்ல உட்கார்ந்துருக்கு. அதாவது ஹீரோயினோட அம்மா எப்பவுமே யுவான் ஹுவா கூட இருப்பாங்க அப்படின்றதுக்கான சிம்பிள் தான். அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு சந்தோஷமாயிடுச்சு. இப்போ வருஷங்கள் ஓடி போயிடுச்சு, ஒலிம்பிக் வந்தாச்சு. ஹீரோ ஆர்ச்சரிக்கு ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. டாப்பர் இப்போ கமிட் எல்லாம் ஆயாச்சு. அதை பார்க்கும்போது ஹெய்ரிக்கி, நீங்க எல்லாரும் கமிட் ஆயிட்டீங்கடா, நான் மட்டும் தான் சிங்கிளா இருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஜீஹோவும் ஹீரோயின் எங்க போயிட்டா, அவ இந்நேரத்துக்கு இங்க வந்திருக்கணும்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரோட்ல வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. இதோ நான் வந்துட்டேன் அப்படின்னு. அந்த நேரத்துல ஒரு லேடிக்கு பேய் தொல்லை கொடுத்துட்டு இருக்குமா. அப்ப கையில வச்சிருக்க கூடிய உப்பு எடுத்து அந்த லேடி மேல போட்டுட்டு, உங்களுக்கு நீ தலைவலியே வராது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க தேங்க்யூ ஃபேரி காட் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் இனி அவங்களோட ஐடென்டிட்டியை மறைச்சு வாழ போறது கிடையாது. எல்லாராலையுமே எதை பார்க்க முடியாதோ அந்த விஷயத்தை என்னால பார்க்க முடியும். நீங்க யாராச்சும் தனியா அழுதுட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ன நினைச்சு பாருங்க, உடனே என்னால உங்க கூட வந்து உங்களை ஆறுதல் படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டே ஓடி போயிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையன் உட்காந்து அழுதுட்டு இருக்கதை பாக்குறாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல போய் உட்காந்துருக்காங்க. அந்த பையன் அழுதுகிட்டே இருக்கான், எதுவுமே சொல்லாம ஹீரோயின் பக்கத்துல இருந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் ஆர்ச்சரியில ஹீரோக்கு ஆப்போசிட்டா போட்டி போடுவாங்கல்ல, அந்த பையன் 9.9 ஸ்கோர் பண்ணிட்டான். சோ ஹீரோ 10 ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் வின் பண்ணுவாங்க. சோ என்ன நடக்க போகுது அப்படின்னா ஆவலா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே அங்க கட் பண்ணிடுறான். என்னடா அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. என்ன ஆச்சு ஹீரோயின், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு. அதுக்கு ஹீரோயினும் இரு ஒரு பையன் தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கான்னு. ஹீரோவும் ஓ அப்படியா அப்படின்னு எட்டி பாக்குறாங்க. ஆக்சுவலி இப்ப ஹீரோவோட கண்ணுக்கு எந்த பேய்களுமே தெரியாது, அதனால அமைதியா ஹீரோயின் பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த குட்டி பையன் ஹீரோயின் கிட்ட பாய் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரை தொடச்சிட்டு போயிட்டான். ஹீரோவும் அந்த பையன் போயிட்டானான்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் ஆமா கண்ணீரை தொடச்சிட்டு அமைதியா போயிட்டான். ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, போட்டி என்னாச்சு அப்படின்னு கேட்க ஹீரோவும் சூப்பரா போட்டி முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி நான் 10 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டேன் அப்படின்னு ஸ்கோர் பண்ணதை காமிக்கிறாங்களா. எல்லாரும் செம்ம ஹாப்பியா இருக்காங்க. ஹீரோயினும் ஏ சூப்பர் வா ஹைஃபை அடிச்சுக்கலாம் அப்படின்னு ஹைஃபை அடிக்கிறதுக்கு நீட்டுறாங்க. ஆனா ஹீரோ ஹைஃபை அடிக்கிறதுக்கு பதிலா கிஸ் பண்ணிடுவாங்க. ஹீரோயினும் டேய் என்னடா பண்ற, வா திரும்ப கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப ஜாலியா ரொமான்டிக்கா அவங்களோட லைஃப் ரெண்டு பேருமே என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதோட முடிஞ்சிடல, எக்ஸ்ட்ரா கிரெடிட்ஸ் ஒன்று இருக்கு. ஹீரோயின் ஸ்டார்டிங்ல ஒரு பேயை துரத்துறதுக்காக போயிருப்பாங்கல்ல, அவன் மறுபடியும் ஹீரோயின் கிட்ட வரான். ஹீரோயின் அவனை பார்த்த உடனே ஏய் நீயா, எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு இங்க இருக்கிறதுலே நீங்க தான் பெரிய பேயோட்டி அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்ன உடனே ஹீரோயினும் அசிஸ்டன்ட் இவனை கட்டி வைங்க அப்படின்றாங்க. அந்த ஆளும் என்ன எதுக்கு கட்டி வைக்கணும்னு ஹீரோயின் உடனே மாஸ்க் ரிமூவ் பண்ணிட்டு என்ன யாருன்னு தெரியுதா தம்பி அப்படின்னு கேட்ட உடனே நீயா ஃபர்ஸ்ட் என்ன பேய் விட்டுறதுக்காக வந்தியே அவளா நீ அப்படின்னு கேட்ட உடனே ஆமா அவதான் நான். அன்னைக்கு எனக்கு டைம் இல்லாததுனால உன் உடம்புல இருந்து பேய விரட்ட முடியாம போயிடுச்சு, ஆனா இப்ப நான் பேய விரட்டியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேய் விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு பட்டர்ஃப்ளைனால தான் இந்த பேய் இவங்களோட உடம்புல இருக்கும். சோ அந்த பட்டர்ஃப்ளையை கொடுத்துட்டு
கொடுத்துட்டு இப்ப நீ சந்தோஷமா போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்களா. அந்த பேயும் அங்க இருந்து ஓடி போயிடுச்சு. சோ ஹீரோயின் அவங்களோட லவ் லைஃப், அவங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட இந்த சீரீஸை ஹாப்பியா எண்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கும் என்ன மாதிரியே நிறைய क्वेश्चंस இருக்கும் அப்படின்றது. யுவான்ஹுவாவோட குழந்தை எப்படி இறந்து போச்சு, யுவான்ஹுவா எதுக்காக இவ்வளவு கெட்ட விஷயங்களை பண்ணிட்டு டக்குன்னு அம்மா இருந்தோடனே நல்லவளா மாறிட்டா. சோ தேவையில்லாம தானே பாங்ஸுவ கெட்ட ஆவியா மாத்தினது. சோ அங்கங்க கொஞ்சம் லாஜிக்கல் இஷ்யூஸ் இருந்தா கூட இந்த சீரீஸை ரொம்ப நல்லபடியா தான் முடிச்சிருக்காங்க. யுவான்ஹுவா இந்த மாதிரி கெட்ட சக்தியை வெளியில கூட்டு விடல அப்படின்னா பாங்ஸு கடைசி வரைக்குமே இந்த உலகத்திலே பேயாதே தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. சோ இவளால பாங்ஸுக்கு ஒரு நல்லது நடந்திருக்குல்ல, அதனால நம்ம இப்படியே இந்த சீரீஸை பாசிட்டிவா பார்த்து முடிக்க வேண்டியதான். இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சீரீஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அந்த சீரீஸை நான் எடுத்துட்டு வரதுக்கு ட்ரை பண்றேன். சோ புது சீரீஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. Thank you friends. Take care. Bye bye.